Realmeயோட 13 Plus 5G பெர்ஃபார்மன்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு சில விஷயங்களை அப்கிரேட் பண்ணி இந்த புது மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன விஷயங்கள்லாம் பெஸ்டா கொடுத்துருக்காங்க ஓபன் பண்ணி பார்த்துருவோமா? பாக்ஸ் பார்த்தா எப்பயும் போல தான் இருக்கு. பட் ப்ரோ சீரீஸ்ல பார்த்தா இந்த இடத்துல ஏஐ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதுல அவங்களோட ஓல்டு மெத்தட் மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் கீழே பார்த்தா கொஞ்சம் சின்னதா லேக் ஃப்ரீ மொபைல் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது TUVோட சர்டிபிகேஷன் இதுக்கு வாங்கியிருக்காங்க. அப்படியே பின்னாடி வந்தா ஒரு சில விஷயங்கள் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் எப்பயும் போல டிசைனை பார்த்தா பெரிய அளவுலலாம் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அப்படியே அங்கங்க இருக்கிறத கொஞ்சம் மாத்தி போட்டு பண்ணியிருக்காங்க. அது அள்ளி போட்டு எடுத்து வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? அவன் கை காட்டுறத பாருங்க, அள்ளி போட்டேன்றான். அந்த பெரிய சர்க்கிள் கீழே கொஞ்சம் ஒரு சின்ன டிசைன் மாதிரி கொடுத்து கொஞ்சம் அந்த கேமரா டிசைன் வந்து மாத்திருக்காங்க. அதுபோக இந்த கீழே உள்ள டிசைன் வந்து ஆல்ரெடி கொடுத்தது தான். மேலே பிளைனா கொடுத்து கீழே வந்து அப்படியே அந்த மலையில இருந்து அருவி போற மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கு கையில தொடும்போது. கீழே ரியல்மியோட பிராண்டிங் இருக்கு. இந்த சைட்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லைட்டா கர்வா கொடுத்துருக்காங்க. அதனால மொபைலை வந்து கையில ஹோல்ட் பண்றதுக்கு ரொம்பவே பெஸ்டா தான் இருக்குது. அப்படியே இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தாலுமே 185 கிராம் இருக்கு. திக்னஸ்மே 7.6 mm தான் இருக்கு. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம கிட்ட இருக்கிறது ஸ்பீட் கிரீன், இது போக டார்க் பர்பிள், விக்டரி கோல்ட் அப்படின்னு 3 கலர் வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. Really amazing. இந்த மொபைல்ல அவங்க பெருசா ஹைலைட் பண்றதே இதோட பெர்ஃபார்மன்ஸ் தான். பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்படி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா இங்க MediaTek Dimensity 7300 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இது நார்மலான 7300 கிடையாது. அது கூட எனர்ஜி அப்படின்னு ஒரு நேம் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேம் ஆட் பண்ணி அதுக்கு ஒரு புதுவிதமான கதையெல்லாம் சொல்றாங்க. பட் பெருசா 7300க்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் கிடையாது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா பிராண்ட் கிளைம் பண்றது 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள நாங்க தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அதெல்லாம் தள்ளி வச்சிருவோம். பட் இதுல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த செக்மென்ட்ல 90 FPS கான சப்போர்ட் கொடுக்குறோம். அப் டு ஒரு 6 கேம் வரைக்கும் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் வந்து கிளைம் பண்ணாங்க. நம்மளும் செக் பண்ணோம். 90 FPS கான சப்போர்ட் வந்து இதுல இருக்குது. மத்தபடி கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே BGMI COD இதெல்லாமே ப்ளே பண்ணி பார்த்தா நல்லா ஸ்மூத்தாவே ப்ளே பண்ண முடியுது. அந்த டச் ரெஸ்பான்ஸ் இதெல்லாமே பெட்டரா தான் இருந்தது. அப்படியே கேமிங்ல கிராபிக்ஸ் அண்ட் ஃப்ரேம் ரேட் அப்படின்னு பார்த்தாலுமே BGMIல HDRல எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அப்படியே CODக்கு வந்தா நம்ம ஹைல மேக்ஸ் செட் பண்ணி பார்க்கும்போது ப்ளே எல்லாமே நல்லா ஸ்மூத்தா தான் இருந்தது. ஃப்ரேம் டிராப்போ லாகோ இல்லாம ஸ்மூத்தா தான் நம்மளால ப்ளே பண்ண முடிஞ்சது. நம்ம செக் பண்ண வரைக்கும் பெருசா ஹீட்டிங் இஷ்யூ இல்ல. இருந்தாலுமே நம்ம லாங் டைமா செக் பண்ணிட்டு டீடைல்டா ரிவ்யூல அப்டேட் பண்ணுவோம். மத்தபடி இங்க ஹீட்டர் ரெடியூஸ் பண்றதுக்காக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. இதோட ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்த்தாலுமே UFS 3.1 கான சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. LPDDR4X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. இது போக இந்த மொபைலுக்கு உங்களுக்கு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா அவங்களோட GT மோட்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த GT மோட்ல நீங்க செட் பண்ணும்போது மட்டும் தான் உங்களுக்கு 90 FPS கான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. அது போக அந்த GT மோட்ல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா அந்த வாய்ஸ் சேஞ்சர், நீங்க வெரைட்டி ஆஃப் வாய்ஸஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது. அது போக ஃபோக்கஸ் மோட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மத்த எதுவும் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இதோட ஆன்டிட் ஸ்கோர், த்ரோட்டில் டெஸ்ட் இதெல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். பிராண்ட் கிளைம் பண்றது பார்த்தோம் அப்படின்னா 7 லட்சம் ஆன்டிட் ஸ்கோர் வரும் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். 7,20,000க்கு மேல வந்தது. த்ரோட்டில் டெஸ்ட்லமே கொஞ்சம் அங்கங்க அடி வாங்குறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஏன்னா இதோட மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸே ஒரு 71% வரைக்கும் தான் யூஸ் பண்ணது. இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த இஷ்யூலாம் இல்லாம இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். மத்தபடி எல்லா பிராண்டுமே சொல்ற மாதிரி அந்த விர்ச்சுவல் RAM அதையுமே இங்க பெருசா ஹைலைட் பண்றாங்க. அதுவுமே இவங்க ஒரு படி மேல போய் 14 GB வரைக்கும் விர்ச்சுவல் RAM கொடுக்குறாங்க. சோ 12 GB மேக்ஸிமம் RAM இருக்கு. அது போக 14 GB ரெண்டையும் சேர்த்து 26 GB RAM அப்படின்னு சொல்றாங்க. சோ அதால பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ்ல டிஃபரன்ஸ் இல்ல அப்படினாலுமே உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அப் டு 32 ஆப்ஸ் வரைக்கும் ஆக்டிவா வச்சுக்கிட்டு நீங்க எதுக்கு வேணாலும் ஈஸியா ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பட் யூஸ் பண்ணும்போது நிறைய ஆப்ஸ் வந்து மல்டி டாஸ்கிங் இதெல்லாமே பெட்டரா தான் பண்ண முடியுது. அப்படியே இதோட டிஸ்ப்ளே செக்மென்ட்க்கு வந்தா இங்க சாம்சங்கோட E4 OLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்குது. அதனால டிஸ்ப்ளே யூஸ் பண்றதுக்குலாம் நல்லா ஸ்மூத்தா தான் இருக்குது. டச் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இங்க 180Hz கொடுத்திருக்காங்க. டச் ரெஸ்பான்ஸும் ரொம்பவே நல்லா தான் இருக்கு. பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தா இங்க பீக் பிரைட்னஸா 2000 nits கொடுத்திருக்காங்க. இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது நல்லா பிரைட்டா இருக்குது. அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்லமே நல்லா தான் இருக்குது. மற்றபடி கலர்ஸ் அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே பெட்டரா இருக்குது. கலர்ஸ்மே நல்லா பூஸ்ட் பண்ணி எடுத்து கொடுக்குது. யூடியூப்லமே HDR சப்போர்ட் பண்றதுனால வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அப்படியே டிஸ்பிளேல வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் இங்க பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அது நல்லா லவுடா கிளியரா இருக்குது. பட் அதுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் வந்து கொடுக்கல. டிஸ்பிளேக்குமே இங்க டால்பி விஷன் சப்போர்ட் வந்து மிஸ் ஆகுது. மற்றபடி டிஸ்பிளேல பார்க்கும்போது அந்த பெசல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 சைடுமே ஓரளவு கொஞ்சம் ஈக்குவலா இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. பட் பாட்டம்ல அந்த சின் மட்டும்
கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ ஓவராலா சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கிடைச்சது. அப்படியே இங்கே கேமராக்கு வந்தோம் அப்படின்னா ரியர்ல பிரைமரி சென்சாரா 50 மெகா பிக்சல் சோனியோட LYT 600 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக இதில் பிராண்ட் ஹைலைட் பண்ற விஷயம் என்னன்னா 12 ப்ரோல என்ன மாதிரியான ஒரு கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு இதுதான் இதுலயும் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல இருக்கும்போது அந்த போட்டோஸ்ல கலர்ஸ் எல்லாமே நல்லா எடுத்து தந்தது. முக்கியமா கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. பட் ஸ்கின் டோன் எல்லாமே கொஞ்சம் நேச்சுரலா இருந்தது. அதுவுமே பார்க்கிறதுக்கு நல்லா இருந்தது. ஓவரால் அந்த போட்டோட அவுட்புட் வந்து ரொம்பவே பெட்டரா இருந்தது. இதெல்லாமே நீங்க நார்மலான போட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா மட்டும். பட் போர்ட்ரைட் ஷாட்ல எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த எட்ஜ் டிடெக்ஷன்ல அங்கங்க இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. மற்றபடி அந்த பிளர் எல்லாமே நல்லா இருந்தது. பேக்ரவுண்டையும் அந்த சப்ஜெக்டையும் நல்லா தான் பிரிச்சு காமிக்குது. பட் இன்டோர்ல ஓரளவு டீசென்டான லைட்டிங்ல எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா நாய்ஸ் வந்து ஆட் ஆயிருது. அந்த அளவுக்கு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இதுல இல்ல. அப்படிங்க செல்ஃபிக்கு வந்து பஞ்ச் ஹோல்ல 16 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க எப்பயும் போல. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது அந்த கலர்ஸ் இதெல்லாமே பெட்டரா எடுத்து தருது. நார்மலான போட்டோஸ்ல அதோட அவுட்புட் எல்லாமே பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குது. ஆனா இங்க போர்ட்ரைட் ஷாட்ல வந்தோம் அப்படின்னா அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே சுத்தமா நல்லா இல்ல. பேக்ரவுண்ட்ல இருக்கிறது எல்லாமே பிளர் ஆகாம போயிடுது. அந்த எட்ஜ் எல்லாமே அந்த அளவுக்கு பெட்டரா எடுத்து தரல. இது வந்து இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். போர்ட்ரைட் ஷாட் தான் பொதுவா Realme மொபைல்ஸ்ல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இதுல அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. செல்ஃபி கேமராவோட லோ லைட் பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் அவரேஜா தான் இருக்கு. அப்படியே வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியல்ல மேக்ஸிமம் 4K 30 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். பட் இதுல OIS கொடுத்திருக்காங்க. நீங்க OIS ஆன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா 1080 ல தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுக்க முடியுது. OIS ஆன் பண்ணி எடுக்கும்போது நல்லா ஸ்டேபிளா எடுத்துக்க முடியுது. பட் 4K ல எடுக்கும்போது தான் நல்லா குவாலிட்டியா எடுக்க முடியுது. பட் அதுக்கு OIS சப்போர்ட் இல்ல. செல்ஃபி கேமராக்கு வந்தோம் அப்படின்னா இதுல மேக்ஸிமமா 1080 ல தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். செல்ஃபிக்கு 4K சப்போர்ட் இல்ல. அப்படியே இதோட சாஃப்ட்வேருக்கு வந்தா இங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 கொடுத்திருக்காங்க. Realme UI 5.0 ல. Realme UI பத்தி எல்லாருக்குமே தெரியும். நிறைய வீடியோஸ்ல நம்ம பல தடவை மென்ஷன் பண்ணிட்டோம். ஏகப்பட்ட ப்ளூடூத் இருக்குது. சொல்லி மாலல. அது போக இங்க ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் அதெல்லாமே இருக்குது. தப்பி தவறி அவங்களோட ஆப் ஸ்டோர்க்குள்ள போயிட்டோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுது. இதெல்லாம் தாண்டி அந்த லாக் ஸ்கிரீன்ல வரக்கூடிய அந்த கிளான்ஸோட ஆட்ஸ் நிறைய வீடியோல நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது ரொம்பவே நம்மள டிஸ்டர்ப் பண்ணுது. இது மட்டும் இல்லாம தேவையில்லாத புஷ் நோட்டிபிகேஷன்ஸ் அந்த ப்ளூடூத் இந்த தொல்லை எல்லாமே ரொம்பவே அதிகமா இருக்கு. பட் ஒரு சில ப்ளூடூத் எல்லாம் நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. அது கொஞ்சம் சந்தோஷமான விஷயம் தான். மற்றபடி சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்த்தா 2 OS அப்டேட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத பிராண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்பயும் போல நல்லா தான் இருக்கு. இங்க சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தா ஹைபிரிட் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. ஒரு சிம் ஒரு SD கார்டு இல்லனா 2 சிம் போட்டுக்க முடியும். 2 சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். 9 5G பேண்ட் சப்போர்ட் இதுல கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராவே கொடுத்திருக்காங்க. அது நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்குது. அது போக ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. இது போக உங்களுடைய சாஃப்ட்வேர்ல AI அப்படின்னு ஏதாவது மென்ஷன் பண்ணணுமா இல்லையா அதையும் பண்ணிருக்காங்க. பட் பாக்ஸ்ல என்னமோ போட மறந்துட்டாங்க போல. போட்டிருந்தா நல்ல மார்க்கெட்டிங்கா இருந்திருக்கும். பட் இங்க AI ல பார்த்தோம் அப்படின்னா அந்த AI யோட ஸ்மார்ட் லூப் ஆல்ரெடி நம்ம ப்ரோ வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அந்த ஸ்மார்ட் லூப் அப்படிங்கிற ஃபீச்சர் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக AI யோட கிளியர் வாய்ஸ் கால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா போன் வாங்குறது எதுக்கு கிளியரா நம்ம வாய்ஸ் கால் பேசலாம். அது AI வந்து பெட்டரான வாய்ஸ் கால் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் எப்பயும் போல தான் இருக்கு. அதுல பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. இதெல்லாம் சின்ன சின்ன மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ற ஒரு டெக்னிக் தான். இதெல்லாம் போக இந்த மொபைலுக்கு IP65 ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. இது ஒரு பேசிக்கான ப்ரொடக்ஷன் தான். மலையில நனைஞ்சா பெருசா ப்ராப்ளம் இருக்காது. அதுக்காக யாரும் தண்ணிக்குள்ள போட்ற வேண்டாம். மத்தபடி Wi-Fi 6 கொடுத்திருக்காங்க. Bluetooth வெர்ஷன் 5.4 கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல்ல NFC இல்ல. பேட்டரி எப்பயும் போல 5000 mAh கொடுத்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாக்ஸ்க்குள்ள 80 வாட்கான அடாப்டர் கொடுத்திருந்தாங்க. மொபைல்லுமே 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது ரொம்ப வேகமாவே சார்ஜ் பண்ணிக்க முடியுது. பரவாயில்ல. இந்த செக்மெண்ட்ல பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்தத Realme வந்து கண்டிப்பா பாராட்டலாம். இது போக நீங்க 5 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணா 1 hour கேம் பிளே எல்லாம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாவே அதை டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போடணுமா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் வந்தா 5 மினிட்ஸ் சார்ஜ் போட்டு 1 hour கேம் பிளே பண்ண முடியுதா அப்படிங்கிறதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டுருவோம். மற்றபடி பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அவரேஜா இருக்குது. நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் பெருசா ப்ராப்ளம் வரல. கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கறனால இதோட எக்ஸாக்ட்டான பிரைஸ் என்ன அப்படிங்கிறதும் தெரியாது. என்னென்ன ஸ்டோரேஜ் வேரியன்ட் வரப்போகுது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது 12+256. எப்படி பார்த்தாலுமே ஸ்டார்டிங் வேரியண்டா 6+128 இல்லை 8+128ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 20000 ரூபாய்க்குள்ள வரும் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால ஆஃபரோட சேர்த்து 20000 ரூபாய்க்குள்ள வருதா இல்லை இவங்களே 20000 ரூபாய்க்குள்ள லான்ச் பண்ண போறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்படி பார்த்தாலுமே கார்டு ஆஃபர் இதெல்லாம் கொடுத்து இனிஷியல் செல்லிங்க்கு 20000 ரூபாய்க்குள்ள கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். சோ என்ன வந்திருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை தெரியல அப்படினாலுமே பின் கமெண்ட்ல அப்டேட் பண்ணிருப்பேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பிரைஸ்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.